அதர்மம் எது? உனக்கு சரி என்ன சரிதான் எது? நல்லது எது? கெட்டது எது? கெட்டதுக்கு நல்லது கெட்டது. காங்கிரஸ் பெயர் இயக்கத்திலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியிலே மாநில தலைவர் சகோதரர் முருகன்ஜி அவர்கள் முன்னிலே தன்னை இணைத்துக் கொள்ள வருகை தந்திருக்கும் வேணுகோபால் மற்றும் அவருடன் வருகின்றக்கூடிய நிர்வாகிகள் வருகிறவரை என வரவேற்கிறோம். அடுத்தபடியாக சகோதரர் மார்ட்டின் மற்றும் அவர்களுடன் இணைய வருகின்றக்கூடிய சகோதரர்களை வருகிறவர்கள் வரவேற்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் ரோபிட் தொழிற்சங்கத்திலே பாரதிய ஜனதா தொழிற்சங்கத்திலே இணைய வருகின்றார்கள். கோபிகிருஷ்ணன், குமார், ஆறுமுகம், வெங்கடாச்சலபதி மற்றும் சுரேஷ்குமார் நன்றி. அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தொழிற்சங்கத்திலே இணைத்துக் கொள்வதற்காக தான் மட்டுமல்ல 100 பேரை சேர்த்து அவர்களுடைய முழு விவரங்களுடன் வகையில் தந்திருக்கக்கூடிய கோபிகிருஷ்ணன், குமார், ஆறுமுகம், வெங்கடாச்சலபதி மற்றும் சுரேஷ்குமார் அவர்களை வருவதற்கு வரவேற்கிறோம். இவர்களை வழிநடத்தி கூட்டிக் கொண்டிருக்கக்கூடிய
வர்த்தக அணியினுடைய மாவட்ட அமைப்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு தவசி நந்தகுமார் அவர்கள் இன்று பாஜகவில் இணைகிறார். அவருடன் நாமக்கல் நகர ஆதி திராவிட பிரிவு அமைப்பாளர் திரு கார்த்தி மற்றும் துணை அமைப்பாளர் திரு செல்லதுரை ஆகியோரும் கட்சியில் இணைகிறார்கள். அடுத்தபடியாக நாம் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது மாநிலத்தினுடைய தலைவர் வரையறுக்கிற ஊரட்சி அவர்களுடைய எழுச்சியுரை. கோவை நகர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயற்குழுவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் சகோதரர் நந்தகுமார் அவர்களே, இந்த செயற்குழு கூட்டத்தில் பங்கு பெற்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர்கள் சகோதரி மாணவி சீனிவாசன் அவர்களே, சகோதரர் கனக சபாபதி அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் ஜி.கே. செல்வகுமார் அவர்களே, மாநில செயற்குழு உறுப்பினரும் நம்முடைய மூத்த தலைவரும் ஜனசங்க காலத்திலிருந்து நமக்கு வழிகாட்டி அடைத்து வருகின்ற ஐயா சஞ்சை வாசு அவர்களே, சிறுபான்மையினுடைய மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் ஜான்சன் அவர்களே, இராணுவ பிரிவினுடைய மாநில தலைவர் சகோதரர் கேப்டன் பாண்டியன் அவர்களே, மகளிர் அணியினுடைய மாநில பொதுச் செயலாளர் சகோதரி மீனாட்சி அரவிந்த் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோவை மாவட்ட பொதுச் செயலாளர் சகோதரர் ரமேஷ்குமார் அவர்களே, சகோதரர் எஸ்.ஆர். தாமு அவர்களே, சகோதரர் ஆர்.டி. முரளி அவர்களே மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து மாநில பிரிவுகளினுடைய நிர்வாகிகளே, மாநில செயற்குழு உறுப்பினர்களே, மாவட்ட நிர்வாகிகளே, மாவட்ட துணைத் தலைவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், மண்டலத்தினுடைய தலைவர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அனைத்து மாவட்டங்களிலுமே நம்மளுடைய மாவட்ட செயற்குழு கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோவை எப்பயுமே நமக்கு ஒரு சிறப்பு இடமுள்ள ஊர். நம்மளுடைய தியாகம், நம்மளுடைய உயிர் தியாகம் கொடுத்த மண் இந்த கோவை மண். இந்த கோவை மண்ணில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையும் நம்ம வரும்போது நம்மளுடைய தியாகத்தை தான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. அவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ண ஊர் நம்மளுடைய கோவை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அது நம்மளுடைய கோவை பகுதியிலிருந்து தான் தொடங்கியது. எப்பயுமே நம்ம கோவைக்கு ஒரு சிறப்பு. இங்கே எல்லாரும் நமக்கு ஒரு வெற்றி பற்றாலும் அந்த வெற்றியானது நம்மளுடைய மாநிலம் முழுவதும் அந்த வெற்றி வரவேற்கிறது. அந்த விதத்தில் நான் கோவையினுடைய நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு, கடந்த ஒரு 6 மாதமாக நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களா, நம்மளுடைய கொரோனா நேரம் நமக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது தெரியாது. உலகம் முழுவதுமே பாதிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு நம்மளுடைய நாடு நம்ம அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு, அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட நாடு. உலக நாடுகளே இந்த கொரோனாவை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது நம்ம நாட்டில் கொரோனாவை கட்டுப்படுத்தி இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய வலிமையான தலைவர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய முன்முயற்சியாள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால தான் அப்படின்றதுல எந்த மாற்றம் கருத்து இல்லை. இன்னைக்கு உலகத்திற்கே நாம் மருந்து விட்டுட்டு இருக்கிறோம்.
உலக நாடுகளுக்கு முன்னாடி நம்ம இப்போ போட்டிருக்குமே N95 மாஸ்க்னா நமக்கு என்னன்னு தெரியாது, பிபி கிட்னா நமக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் நம்ம அத்தனையும் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு அதெல்லாம் மீறி நம்மளுடைய நாட்டிலேயே நம்ம தயாரித்து நம்மளுடைய தேவைகளுக்கு போக வெளிநாடுகள் அனுப்புகிறோம். ஒரு நாளைக்கு 5 லட்சம் முகக்கவசங்கள் தயாரிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கீழே இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கிறது, இந்த நாடு வலிமையாக இருக்கிறது, இந்த தேசம் வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்குது. அத்தனை உலக நாடுகள் தலைவரும் பாராட்டிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட தலைவர்களுடைய ஆட்சி, அப்படிப்பட்ட தலைவருடைய கட்சி தமிழகத்திலும் முதன்மையான கட்சியாக வர வேண்டும் என்று இன்றைக்கு பலதரப்பட்ட மக்களும் நம்மளுக்கு வந்திருக்கிறார். பலதரப்பட்ட மக்களும் நம்மகிட்ட வந்திருக்கிறார். கன்னியாகுமரி ஆரம்பிச்சு சென்னை வரலுமே, ஊட்டியில் ஆரம்பிச்சு நாகப்பட்டினம் வரலுமே, தினந்தோறும் நம்மளுடைய கட்சி அலுவலகங்களில் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்து கட்சிகளில் சேர்ந்த சகோதரர்கள் அத்தனை பேர் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்காக அத்தனை பேருமே இன்னைக்கு நம்மகிட்ட வந்து சேர்ந்துருக்கிறாங்க. நீங்க பார்க்கலாம், இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பிஜேபி. ஏன் நம்ம பார்த்து மற்ற கட்சிகள் பயப்படணும்? தாமரை எங்க மறந்திருக்குன்னு கேட்பாங்க. ஆனா அவர்களுக்கு ஏன் அவ்வளவு பயம்? சகோதரர்களே, போன சட்டசபை தேர்தல்ல நம்ம வந்து எந்த கூட்டணி நம்மகிட்ட இல்லை. 2016 பிஜேபி தனிச்சு களமிறங்கி வெற்றியை தோல்வியை நிர்ணயிச்சது 100 தொகுதிக்கு மேல வெற்றி தோல்வியை நிர்ணயிச்சது பாரதிய ஜனதா கட்சி. 100 தொகுதிக்கு மேல நீ ஜெயிப்பா நீ ஓட் பண்ற வெற்றியை நிர்ணயிச்சது பாரதிய ஜனதா கட்சி. அப்படிப்பட்ட கட்சியை பார்த்து தாமரை எங்க மலர போகுதுன்னு சொல்றாங்க. அவர்களுக்குள்ள ஒரு பயம், எங்க பிஜேபி வளர்ந்துட்டு தெரியல அவங்களுக்கு. நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம். பூனை கண்ண மூடிட்டா இருக்காருன்னு நினைப்பாங்க இல்லையா, அந்த கணக்குல அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பிஜேபியினுடைய வளர்ச்சி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி, தமிழர்களுடைய வளர்ச்சி என்பதை அவர்கள் மறந்திருக்காங்க. ஒரு சாதாரண யூடியூப் சேனல், ஒரு கருப்பர் கூட்டம், கோடான கோடி தமிழ் மக்கள், உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் காலையில எந்திரிச்ச உடனே நம்ம வீடுகளில் கேட்கறது கந்த சஷ்டி கவசம். அப்படிப்பட்ட கந்த சஷ்டி கவசத்தை கருப்பர் கூட்டம் என்ற ஒரு யூடியூப் சேனல் மிகவும் அருவருப்பத்தக்க வகையில், மிகவும் ஆபாசமான வகையில் சித்தரிச்சாங்க. அதை யாருமே கண்டிக்கல. பாரதிய ஜனதா கட்சி கையில எடுத்தது, அவர்களை கண்டித்தோம். குற்றவாளிகளை கைது செய்யணும். இன்னும் அந்த கருப்பர் கூட்டத்திற்கு பின்னால யார் இருக்கிறா அப்படின்னு நம்ம கேட்டு இருக்கிறோம். கருப்பர் கூட்டத்துக்கு பின்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டு இருக்கோம். அதுக்கு இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பதில் இல்லை. அந்த கைது பண்ணல செந்தில் வாசன் ஒருத்தர். அந்த செந்தில் வாசன் திமுகவுடைய ஐடி பிரிவுல வேலை செஞ்சிருக்காரு. ஏன் ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு பண்டிகைகளுக்குமே வாழ்த்து சொல்றாரு. ஏன் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றது அவருக்கு மனசு வரல. அவங்க சொல்றதை எங்க கட்சியில 1 கோடி பேர் இந்துக்கள். அப்ப 1 கோடி இந்துக்கள் உங்களுக்கு வேண்டாமா? அந்த 1 கோடி பேர் ஓட்டு உங்களுக்கு வேண்டாமா? ஏன் இந்து பண்டிகைகளுக்கு விநாயகர் சதுர்த்திக்கும் அல்லது கிருஷ்ண ஜெயந்திக்கும் வாழ்த்து சொல்றது உங்களுக்கு மனசு ஏன் வரல? இப்படி திமுக எதை எடுத்தாலும் இன்றைக்கு பிஜேபி குறை சொல்லி தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா பொதுமக்கள் அதையெல்லாம் கேட்பதற்கு தயாராக இல்லை. கருப்பர் கூட்டத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை ஸ்டாலின் பொதுமக்களுக்கு விளக்க வேண்டும். ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களுக்கு விளக்க வேண்டும். செந்தில் வாசன் உங்களிடத்தில் வேலை செய்தாரா இல்லையா? ஏன் விளக்க தயங்குகிறீர்கள்? கருப்பர் கூட்டம் மட்டும் இல்ல, இன்னும் பல கூட்டங்கள் நம்மகிட்ட வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த கூட்டங்களை எல்லாம் எதிர்த்து ஓட விடுவதற்கு நம்மளுடைய காவி கூட்டம் தயாராக இருக்கிறது. காவி கூட்டம்
எதிர்காலம் என்பது இந்த காவி கூட்டம் நிர்வகிக்கப் போகிறது. சகோதரர்கள, புதிய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கையில நம்மளாம் கிராமத்தில் படிச்சிருக்கோம். பல பேர், நான்லாம் கிராமத்தில் படித்தேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். எனக்கு இங்கிலீஷே 8ஆம் கிளாஸ் மேலே தான் ஏபிசியே சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம ப்ரைவேட்டில் தனியார் டியூஷன் போனால் தான் இங்கிலீஷ் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க 2 மொழிகள் அப்படின்னு. ஏன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் 4 மொழி, 5 மொழி, 3 மொழி சொல்லிக் கொடுக்குறீங்க? கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க, எஸ்சி எஸ்டி குழந்தைங்க, ஓபிசி குழந்தைங்க, வருமான வரம்புக்கு கீழே உள்ள குழந்தைங்க, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குழந்தைங்க அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. அந்த குழந்தைங்க இன்னொரு மொழி கற்றுக்கொள்ள என்ன தவறு? அவர்கள் இதை மாணவர்கள் ரெடியா இருக்கிறாங்க, பெற்றோர்கள் ரெடியா இருக்கிறாங்க. அவர்கள் படிக்கிறதுக்கு தயாராக இருக்கும் பொழுது அவர்களுடைய படிப்பை இன்னொரு மொழியை, ஏற்கனவே உருது ஸ்கூல் இருக்குது, தெலுங்கு ஸ்கூல் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் இருக்குது, மலையாள ஸ்கூல் கன்னியாகுமரி மாவட்டங்கள் இருக்கு. அப்படி அரசு பள்ளிகளிலேயே உருது வச்சிருக்கிறாங்க. அப்ப இன்னொரு மொழி இன்னொரு மொழி படிக்க கொண்டு என்ன பிரச்சனை இருக்க போகுது? இதுல அரசியல் தான். ஸ்டாலின் அவர்களே, நான் ஒண்ணு கேட்கிறேன். உங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள், உங்களுடைய குடும்பத்தார், அவங்க நடத்துகிற பள்ளிகள்ல நாங்கள் தமிழும் ஆங்கிலமும் தவிர வேறொரு மொழி கற்பிக்கப்பட மாட்டோம் என்று போர்டு போட்டு நீங்க அட்மிஷன் நடத்துவதற்கு தயாரா? தயார் இல்லை, தயார் இல்லை. ஏன்னா வியாபாரம் போயிடும், ஏழை மக்கள் ஓட்டு போயிடும். ஏழை மக்களை இப்படியே வச்சுட்டே இருக்கணும். அவங்க படிச்சு வெளியில போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க. குழந்தைகளுக்கு படிப்புலையா அரசியல் பண்ணுவாங்க? எந்த அளவுக்கு தமிழர்களுடைய உணர்ச்சிய, தமிழர்களுடைய உணர்வை மங்கடிக்க செஞ்சிருக்காங்க இந்த திராவிட கழகத்தில், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு காரணம். நமக்கு எல்லாம் தெரியும், அவினாசி அதை தாண்டி ஒரு சின்ன கிராமத்துல கூட ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோ அல்லது சிபிஎஸ்சி ஸ்கூல்லையோ ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட 30,000 50,000 வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டி தன்னுடைய குழந்தை இன்னொரு லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்கூல்ல சேர்த்துறாங்க இல்லையா? சேர்த்துறாங்களா இல்லையா? கஷ்டப்பட்டு கடனை வாங்கியாவது, நகையை அடகு வச்சாவது என்னுடைய குழந்தை இங்கிலீஷ் பேசணும், என்னுடைய குழந்தை ஹிந்தி பேசணும், என்னுடைய குழந்தை மலையாளம் பேசணும், என்னுடைய குழந்தை தெலுங்கு பேசணும், என்னுடைய குழந்தை கன்னடம் பேசணும், இன்னொரு மொழி பேசணும், ஜெர்மனி பேசணும், பிரெஞ்சு பேசணும், சைனீஸ் பேசணும், ஜாப்பனீஸ் பேசணும்னு கொண்டு போய் கற்றுக் கொடுக்குறோமா? அப்படி இருக்கும்போது நம்ம கஷ்டப்பட்டு நம்மளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கும் பொழுது அந்த அரசாங்க பள்ளிகளில் மட்டும் ஏன் இந்த பாகுபாடு, ஏன் இந்த நவீனத்தை நாம் ஸ்டாலின் கடைபிடிக்கணும்? It is an untouchability. It's a modern untouchability. ஒரு சில குழந்தைகள் மட்டுமே அரசு பள்ளிகளில் படிக்கிற குழந்தைகளுக்கு மட்டுமே நான் இன்னொரு பள்ளியை கற்றுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற அரசாங்கம் சொல்றதும் எதிர்கட்சி சொல்றதும், ஒரு நல்ல எதிர்கட்சி என்ன சொல்லணும்? ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் மக்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, மக்கள் என்ன விரும்புறாங்க? இது ஒன்றும் 1965 கிடையாது, நம்ம 2020 இருக்கோம். இன்றைக்கு இளைஞர்கள் அவங்க கையில இன்னைக்கு நாட்டு நடப்பு, உலக நடப்பு என்னன்றது அவங்க கையில உடனுக்குடனே அவங்க கையில பார்க்க முடியும். நீங்க யாருமே அவங்களை ஏமாற்ற முடியாது. என்னதான் டீஷர்ட் போட்டாலும் அது உங்களுடைய உழைப்பு தமிழகத்துல நடக்கவே நடக்காது. மாணவர்கள் தயாராக இருக்கிறார்கள், பெற்றோர்கள் தயாராக இருக்கிறார்கள். நான் இன்னொரு மொழி படிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், என்னை தடுப்பதற்கு நீங்கள் யார் என்று பொதுமக்கள் அவர்களை விரட்டும் நாளும் தயாராக இருக்கிறது. அந்த நேரமும் அவங்களுக்கு வந்துவிட்டது. எத்தனை பேர் நம்ம எல்லாருமே கும்மிடிப்பூண்டி தாண்டிட்டோம்னா போதும், சென்னை ஏறி ட்ரெயின் கும்மிடிப்பூண்டி ஏறிட்டோம்னா அவ்வளவுதான். அவன் நம்மளை திட்டானா அல்லது பாராட்டுறானா எதுவுமே நமக்கு தெரியாது, நம்ம வாக்கில் பல்லடிக்கணும். டெல்லியில சரோஜினி நகர் மார்க்கெட்டு போனோன்னு நம்மளை பார்த்தோம்னாலும் தெரிஞ்சிருவாங்க. அண்ணா அப்படிமா, அண்ணான்ட்டு கூட வருவான். அண்ணா வாங்கினா, அண்ணா இது வாங்கிட்டு வாங்கணும் அப்படி வாங்க. 2 நிமிஷம் அண்ணாப்பா, 2 நிமிஷம் சிரிப்பான்.
நீங்க வாங்கினோடனே அவன் ஹிந்தியில திட்டுவான். நம்ம என்ன பண்ணுவோம்? பல்லடிச்சுட்டு சிரிச்சுட்டு வருவோம். பல்லடிச்சுட்டு சிரிச்சுட்டு வருவோம். அதே நேரத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு போனா அந்த பஸ் எங்க போகுதுன்னு தெரியாது, எங்க போகுதுன்னு தெரியாது. காந்திபுரம் மார்க்கெட்டில் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு நம்மளுடைய காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் நம்மளுடைய கிராமத்துக்காரங்க வந்துட்டு கண்ணு இந்த பஸ் எந்த ஊருக்கு போகுதுன்னு கேட்டு பஸ் ஏறுவாங்க. அந்த நிலைமை தான் நீங்க என்னதான் பிஹெச்டி படிச்சிருந்தாலும், என்னதான் இன்ஜினியரா இருந்தாலும், என்னதான் டாக்டரா இருந்தாலும், அந்த நிலை தான் நீங்க தமிழ்நாட்டை தாண்டினா நமக்கு அந்த நிலை தான் இருக்கிறது. நமக்கு அந்த நிலை தான் இருக்கிறது. இன்னொரு மொழி கற்பதில் என்ன ஒரு தவறு? ஸ்டாலின் அவர்கள் உங்க வீட்டில் எல்லாருமே கற்றுருக்காங்களே, உங்களுடைய பேர குழந்தைகள் கற்றுருக்காங்களே, உங்க பேர குழந்தைகள் அரசு பள்ளிகளில் இதே 2 மொழி கொள்கையில் இருக்கிற அரசு பள்ளிகளில் படிக்க வைக்க தயாரா? நீங்க தயார் இல்லை. ஆனா ஏழை மாணவர்கள் மட்டும் 2 மொழி கொள்கை. என்ன நீதி? என்ன சமூக நீதி? சமூக நீதி பத்தி உங்களுக்கு பேசுறதுக்கு அருகதை கிடையாது. சமூக நீதி பத்தி பேசுறதுக்கே திமுக அருகதை கிடையாது. அது பல்வேறு காலங்களில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சமீப நிகழ்ச்சிகள்ல இருந்து அவங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அன்னை சத்தியவாணிக்கு ஆரம்பிச்சு சகோதரர் வீட்டு துரைசாமி நம்ம கட்சிக்கு வந்திருக்காங்களே, அவர் வரணும். அவர்களுக்கு அங்கே என்ன அநியாயம் நடந்தது அவர்களுக்கு அப்படின்றத அவங்க பட்டியல் போட்டு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படிதான் திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அதனால நாம் இன்னொரு மொழி கற்பதற்கு தயாராக வேண்டும். நம்மளுடைய குழந்தைகளை இன்னொரு மொழி கற்பிக்க நாம் தயாராக வேண்டும். புதிய கல்விக் கொள்கையை நாம் வரவேற்க வேண்டும். அதை முன்னிட்டு நம்மளுடைய கல்வியாளர் அணி சார்பிலையும் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பிலையும் கூட நம்ம பெரிய கையெழுத்து இயக்கம் நடத்திட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய கையெழுத்து இயக்கம் நடத்த போறோம். நான் படிக்கிறது நீங்க யார் தடுக்கணும்? நான் படிக்கிறதை யாராலும் தடுக்க முடியாது. அது என்னுடைய உரிமை. நான் இன்னொரு மொழி படிக்கிறது என்னுடைய உரிமை. அப்படிப்பட்ட ஏன்னா புதிய கல்விக் கொள்கை பற்றி நம்ம தலைவர் நிறைய சொல்லியிருப்பார். அதனால அதுக்குள்ள நான் போக விரும்பல. நான் இன்னொரு லாங்குவேஜ் மட்டும் ஏன் கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஏமாத்துறீங்க ஏழை மக்களை? நாம் அதை பொதுமக்களிடத்துல அதிகமாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, இன்னும் நமக்கு நாட்கள் ரொம்ப கம்மி நாட்கள் தான் இருக்கிறது. இப்போ செப்டம்பர் மாதமும் முடிகிற தருவாயில் தான் இருக்குது. இன்னும் குறைந்தது 6 மாதங்கள் கூட நமக்கு இல்லை. நம்மளுடைய சட்டமன்ற தேர்தல் நம்மளிடத்துல மிக அருகில் இருக்குது. நாம் அனைவரும் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி விட்டோம். இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி. இந்த தேர்தல் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தேர்தல். இந்த தேர்தல் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய சக்தியாக வரப்போகிறது இந்த தேர்தலில். நீங்க எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. வருகின்ற மே மாசத்துல இங்க இருக்கிறவங்க பல பேர், இங்க நம்ம இருக்கிற பல பேர் எம்எல்ஏக்களாகவும் அமைச்சர்களாகவும் நிச்சயமாக நம்ம உட்கார்ந்துட்டு போறீங்க. நிச்சயமாக உட்கார்ந்துட்டு போறீங்க. அவ்வளவு வலிமையான தலைவர் நம்ம இடத்துல இருக்கார். நம்முடைய மோடிஜியினுடைய தலைமையில இந்த நாடு இருக்கு. அந்த தலைமை தமிழகத்திற்கு வேணும்னு பொதுமக்கள் விரும்புகிறாங்க. நாம இந்த வர்ற காலங்கள் கடுமையாக உழைக்கணும். இந்த 24 மணி நேரமும் நம்மளுடைய நேரத்தை கொடுக்கணும். தேர்தல் முழுவதும் நமக்கு ஓய்வில்லை. வருகிற சட்டசபை தேர்தலில் என்னுடைய சகோதரனை, என்னுடைய சகோதரியை செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு அனுப்பிய தீர்வு என்று நாம் அனைவரும் உறுதிமொழி என்று இங்கிருந்து செல்வோமா? உறுதிமொழி எடுப்போமா? நம்ம நிச்சயமாக நாம் செல்வோம். கண்டிப்பாக நம்மளுடைய எம்எல்ஏக்கள், நம்மளுடைய எம்பிக்கள், நம்மளுடைய எம்எல்ஏக்கள், நம்மளுடைய அமைச்சர்கள் அங்கு அமர்வது உறுதி என்பதை கேட்டுக்கொண்டு உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி